இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க மேனேஜருக்கு பார்சல் வந்திருக்கு. அதை செக்யூரிட்டி பே பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து மேனேஜர் கிட்ட கொடுக்கறாரு. உடனே மேனேஜர் எவ்வளவுன்னு கேட்கிறாரு. அதுக்கு செக்யூரிட்டி 200 ரூபாய் மேடம்னு சொல்றாரு. உடனே மேனேஜர் 500 ரூபாயை எடுத்து கொடுக்கறாங்க. செக்யூரிட்டி அதை வாங்கி விட்டு சில்லறை இல்ல மேடம்னு சொல்றாரு. அதுக்கு மேனேஜர் பரவாயில்ல, நாளைக்கு வந்து கொடுங்கன்னு சொல்றாங்க. உடனே செக்யூரிட்டி சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் இன்னொரு பார்சல் வருது. அதே மாதிரி செக்யூரிட்டி எடுத்துட்டு வந்து மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு, மேடம் நேத்து கொடுத்த 500 ரூபாயில பேலன்ஸ் 300 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது, அதை பண்ணிட்டு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டுன்னு சொல்றாரு. அதுக்கு மேனேஜர், நான் உனக்கு 500 ரூபாய் கொடுத்தனா? 200 ரூபாய் தான் கொடுத்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. முதல்ல இந்த பார்சலுக்கான பணத்தை புடின்னு சொல்லிட்டு 300 ரூபாய் எடுத்து செக்யூரிட்டி கிட்ட கொடுக்கறாங்க. அந்த செக்யூரிட்டிக்கு ஒண்ணுமே புரியாம பணத்தை வாங்கிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் மேனேஜர் செக்யூரிட்டி கிட்ட ஒரு பைய கொடுத்து, இதுல கொஞ்சம் துணி இருக்கு, இதை அயன் பண்ணி ஆபீஸுக்கு எடுத்துட்டு வந்துருன்னு கொடுத்துட்டு போறாங்க. இவரும் அயன் பண்ண எடுத்துட்டு போகும்போது பைய திறந்து பாக்குறாரு. அதுல கட்டு கட்டா பணம் இருக்கு. உடனே யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பணத்தை எடுத்து பாக்கெட் உள்ள வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, மேடம் உங்க ட்ரெஸ் ரெடி ஆகிவிடுச்சுன்னு மேனேஜர் கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. அப்புறம் பேண்ட் பாக்கெட்ல இருந்து அந்த பணத்தையும் எடுத்து, மேடம் நீங்க கொடுத்த பையில இந்த பணமும் இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்து கொடுக்கறாரு. உடனே மேனேஜர், என்ன சொல்றீங்க, என்னுடைய பணமா? அது மாதிரி பணம் எதுவும் நான் வைக்கலன்னு சொல்றாங்க. உடனே பக்கத்துல இருந்தவர், மேடம் நீங்க 2 பை கொடுத்தீங்க, அதை நான் பார்த்தேன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த மேனேஜர், கொஞ்ச நேரம் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட எதுவும் பணம்லாம் கொடுக்கல, அப்படி பணம் இருந்தால் அதை நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க. உடனே பக்கத்துல இருந்தவர், மேடம் நீங்க 2 பை தானே கொடுத்தீங்க கேக்குறாரு. அதுக்கு இந்த மேனேஜர், ஆமா நான் 2 பை தான் கொடுத்தேன், அதுல ஒரு பேக்ல பணம் வச்சுதான் கொடுத்தேன். அது ஏன்னா ஒரு நாள் செக்யூரிட்டி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்லி போன்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. பணம் இல்லாமல் அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக கடவுள்கிட்ட எனக்கு எப்படியாவது பணம் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தார். அவரை பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அவருக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் இதெல்லாம் பண்ணேன். அவர் டைரக்டா கொடுத்தா பணத்தை வாங்க மாட்டாருன்னு தான் நான் இந்த மாதிரி அவருக்கு பணத்தை கொடுத்தேன். இப்ப அவரு அந்த பணத்தை வச்சு அவங்க அம்மாவை காப்பாத்திருவாருன்னு சொல்றாங்க. இதை எல்லாத்தையும் செக்யூரிட்டி ஆபீஸுக்கு வெளியே நின்னு கேட்டுட்டு அழுகிறாரு. இந்த மேனேஜர் உதவி பண்ண செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.